திருப்புவனம் இளைஞர் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றி முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு. விசாரணையின் போது காவலர்கள் நடத்திய தாக்குதல்தான் இளைஞரின் மரணத்துக்கு காரணம் என்பதை அறிந்து வேதனை அடைந்ததாகவும் பதிவு. திருப்புவனத்தில் சில காவலர்கள் செய்த செயல் மன்னிக்க முடியாதது. இதுபோன்ற செயல் எக்காலத்திலும் எங்கும் யாராலும் நடந்துவிடக் கூடாது என முதல்வர் எச்சரிக்கை. திருப்புவனம் இளைஞர் கொலை வழக்கு குறித்து மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் முழுமையான விசாரணை நடத்த உத்தரவு. விசாரணை தொடர்பான அறிக்கையை வரும் 8ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கவும் நீதிமன்றம் ஆணை. திருப்புவனம் இளைஞர் மரண வழக்கில் காவல்துறையின் செயல்பாடுகள் மீது நீதிபதிகள் கடும் விமர்சனம். சாத்தான்குளம் தந்தை மகன் சம்பவத்தை யாராலும் மறக்க முடியாது என வேதனை. விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்திற்கு முதல்வர் தொலைபேசியில் ஆறுதல். அஜித்தின் தாயாரிடம் மன்னிப்பு கேட்டார் முதல்வர் ஸ்டாலின். கொலை செய்தது உங்கள் அரசு, சாரி என்பதுதான் உங்கள் பதிலா? நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது என்று சொல்ல நான் கூசவில்லையா என ஸ்டாலின் மீது பழனிசாமி கடும் விமர்சனம். முருகபக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்ற அண்ணாமலை, காடேஸ்வர சுப்பிரமணியம் உள்ளிட்டோரின் மீது வழக்கு. மத உணர்வை புண்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தது காவல்துறை. முப்பது ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த குண்டுவெடிப்பு வழக்கில் தேடப்பட்டு வந்த 2 பயங்கரவாதிகள் கைது. இருவருக்கும் 15 நாட்கள் சிறை காவல் விதித்து சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. தனது மகளின் இறப்பு வழக்கில் அரசியல் கட்சிகளின் தலையீடு உள்ளது. வரதட்சணை கொடுமையால் உயிரிழந்த ருத்தியாவின் தந்தை அண்ணாதுரை குற்றச்சாட்டு. கேஸை பெண்டிங் வைங்க, இல்லை தள்ளி போடுங்க, இல்லை மெதுவாக பண்ணுங்க, அவசரப்படாதீங்கிற மாதிரி சொல்லி ப்ரெஷர் கொடுத்துருக்குறாங்க. அது கண்கூட நாங்கள் சொல்ல, ஊரே சொல்லுது. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கிற ஆளுகளே சொல்கிறாங்க, ப்ரெஷர் எங்களுக்கு தாங்க முடியலைங்க. மினிஸ்டர்கிட்டருந்து கூப்பிட்றாங்க, மேயர்கிட்டருந்து கூப்பிட்றாங்க, அங்கிருந்து கூப்பிட்றாங்க, இங்கிருந்து கூப்பிட்றாங்க. எதுக்காக இவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கிற ஆளுகளே சொல்கிறாங்க. கானா, அர்ஜென்டினா உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு 8 நாள் பயணமாக புதன்கிழமை புறப்படுகிறார் பிரதமர் மோடி. பிரேசிலில் நடைபெறும் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டத்திலும் பங்கேற்கிறார். முக்கிய பிரச்சனைகளுக்கு விளக்கமளிக்காமல் வெளிநாடுகளுக்கு ஓடுகிறார் பிரதமர் மோடி. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சனம்.